ஃப்ரைடே மார்னிங். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் வரவே இல்ல மிஷின்ல. ஸோ என்னடா இது ஸ்டிச்சிங் வரல அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து அப்பப்போ வந்து கிளீன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? பிகினரா இருக்கும்போது. அப்போ வந்து கிளீனிங்கே பண்ண மாட்டேன் கீழ எல்லாமே. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் அப்படி கிளீன் பண்ணாம, அது வந்து ஜாம் ஆயிடுச்சு. மிஷின் வந்து ஸ்டிச்சே வரல. அதுக்கப்புறமா மிஷின் ரெடி பண்றவங்கள அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் கீழ வந்து ஜாம் ஆயிருந்துச்சு. அந்த ஆயில் வந்து ஏறும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஜல்லடை மாதிரி குடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஜாம் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நீட்டா வந்து வாஷ் பண்ணி, ஒரு நாளெல்லாம் வெயில்ல காய வச்சு, அதுக்கப்புறமா தான் நல்லாவே ஆச்சு. அப்போருந்து வந்து நான் கிளீனிங் ஒர்க் வந்து ரெகுலரா பண்ணிட்டுருக்கேன். அப்படி பண்ணும்போது தான் வாரத்துக்கு ஒரு தடவ ஆச்சும் நான் வந்து கிளீன் பண்ணுவேன். உள்ள டீப் கிளீனிங் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து வாரத்துக்கு 1 நாள் அப்படி பண்ணுவேன். நார்மலா எப்பவுமே கிளீனிங் பண்றது டெய்லியும் பண்ணா தான். அதனால தான் இந்த மிஷின் வந்து அவ்வளவா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ என்னால தான். அம்மா வாங்கும்போது செகண்ட்ஸா தான் வாங்குனாங்க. ஸோ அது வந்து நம்ம ரெகுலரா நீட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே லைஃப் குடுக்கும். எத்தன பேர் வந்து டீப் கிளீனிங் எத்தன நாளைக்கு பண்றீங்க? எத்தன நாளைக்கு ஒன்ஸ் பண்றீங்க? அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.